இனிமேல் 4000 5000 தேவையில்லை, வெறும் 400 இருந்தால் போதும். ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்லெஸ் ட்ரில்லிங் மிஷினில் மாற்ற ஜிக்ஸா அட்டாச்மெண்ட் தாங்க இது. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிக்ஸா அட்டாச்மெண்ட் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் பிளேடும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அலங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்க ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்ல இந்த இடத்துக்கு நேரம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பிளேடை வந்து மாட்டணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் 2 அலாங்கி போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 2 போல்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அலங்கியை யூஸ் பண்ணி நம்ம லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு நேரம் வந்து பிளேடை மாட்டிப்போம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த அட்டாச்மெண்ட்டை இந்த ட்ரில்லிங் மிஷினில் மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் ரன் ஆகும். இப்போ இந்த மாதிரி பிளைவுட்டில் நமக்கு வளைவு நெளிவாக வந்து வெட்டணும் அப்படின்னா நம்ம இந்த ஆங்கிள் கிரைண்டரை யூஸ் பண்ணி வெட்ட ட்ரை பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக வந்து வெட்ட முடியாது. அதுவே நம்ம வாங்கின இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்து கட் பண்ணிச்சு. ஆனால் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒழுங்காக வந்து கட் பண்ணாது. என்ன தொங்கிருச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டேரெக்டாக வந்து டிஎம் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், இது உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க.